ஐயா விஷ்ணு ஐயா ஆஞ்சநேயர் அந்த காலத்தில் படையனா காவல் கொடுத்தார் ஐயா, கடவுள் எனக்கு கொடுத்தார். ஆஞ்சநேயர் எல்லாம் சுற்றி பறந்து எல்லாம் காவல் காத்துக்கோ, இந்த இடத்துலேருந்து இந்த மலையை பூரா அள்ளி அந்தந்த இடத்துல போடுறா. அப்படின்னா தான் மழை பெய்கிறதுக்கு அந்த இறக்கி விடுறதுக்கு பூமியில் பறவைகள் விலங்குகள் புழுப்பூச்சி வரைக்கும் படைச்சி விட்ருக்கேன். அதுகளுக்கு சாப்பாடு தண்ணி, பிறகு கீழே பசப்பாக இருக்கிறதுக்கு தண்ணி இறக்கணும், புல் செடி விவசாயத்துக்குள்ளே என்னென்னங்கிற கணக்கு எல்லாமே நம்ம இறக்கி விடணும். மலையை தூக்கி அங்கங்கே போடுறா அப்படின்னு சொல்லி ஐயா கொடுத்தார். ஐயா இட்டார் முக்கால் சேர்த்தியும். இப்போ இந்த கண்டார ஒளிமை மானிட பிறவி கல்வி படிப்பால் பூரா பாழாக்கி வச்சுருக்கான். கண்டார ஓலிமானுங்க 8 7 ஓலைச்சோடு பஞ்சாங்கத்து கணக்கு உள்ளே இருக்குது. இப்போ அந்த குண்டிலையும் புடுக்களையும் சூடு வைக்கிறாது, பயங்கரமாக இருக்கும். அதான் 108 ஆம்புலன்ஸு, 108 கணக்கு, 108 மந்திரம். இப்போ இந்த 108 மந்திரத்தில் மானிட பிறவியை நானே கொல்லுவேன். ஐயா அப்படியே இழுத்து மானிட பேலை இந்த ஜெம்மத்தில் அப்படியே கசக்கி எடுத்து போடுவார். கடவுளால் தான் முடியும். நான் வானரப்படை, நான் உள்ள அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் வானரப்படை உள்ளே கிடக்கிற இராணுவ வீரர்களை உள்ள தரையில் உள்ளே கொண்டு வரையில நானே கூட்டு வந்து பூரா 108 ஆம்புலன்ஸில் தூக்குவேன். வெரைட்டி முதல் அரசியல்வாதியை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மாநில வாரி பிரித்து கிடக்கிறத முதல் தமிழ்நாடு கணக்கில் ஒட்ட வலிச்சு அரசியல்வாதியை அள்ளிடுவோம். வார்டு வரை கிடக்கிற கண்டார ஒளிமான தூக்கி உள்ளே கொண்டு போய் 13 கம்பி நிலப்பரப்பை பூரா அழிக்க விட்டுட்டான். அழிங்கடா, அந்த பேப்பரை கொண்டாங்கடா, எவ்வளோ திறமையாக நீ அழிக்கணுமோ அப்படின்னு விட்டுட்டான். பூரா 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் சீசன் பார்க்குற நல்லா பேப்பரை சம்பாத்தியம் பண்ணு. இடம் கிடக்கு, கடவுள் சொத்து பூமியில் நிலப்பரப்பு நிறையா கிடக்கு. கடவுள் குடும்பத்தை நம்ம நாசம் பண்ணி விடணும். கடவுள் குடும்பத்தை அழிடா அப்படின்னா அழிச்சு வச்சுருக்கான். 108 ஆம்புலன்ஸு, 108 கணக்கில் மந்திரத்தில். இப்போ இந்த கண்டார ஒளிமான முதல் அரசியல்வாதி தமிழ்நாடு முழுவதும் வார்டு வரை கிடக்கிற கண்டார ஒளிமை பலவற்ற கட்சி பூரா என்னென்ன பெரிய ஐட்டமாக உட்காந்துருக்க கண்டார ஒளிமைனா 108 ஆம்புலன்ஸில் கிளியராக அள்ளுவான். அதுதான் கணக்கு. 108 ஆம்புலன்ஸ் கணக்கு நிறையா போட்டு முடிக்கணும். இதுலேயே முன்னாலாம் போட முடியாது விஷ்ணு ஐயா. இதில் நிறையா கணக்கு 108 ஆம்புலன்ஸ்னால் கணக்கு, இந்த கணக்கு எடுப்பான். 108 ஆம்புலன்ஸில் எப்படி ஐயா போடுதார் கணக்கு. இராணுவ வானரப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கான் கணக்கு. நேற்றுலேருந்து எடுக்க ஆரம்பித்தான். இப்போ இந்த 108 ஆம்புலன்ஸில் எப்படி கணக்கு, எப்படி இவனுங்களை அள்ளணும், எப்படி சிட்டி கிராமத்தில் மாளிகை கட்டி உட்காந்துருக்கான். எல்லாம் இந்த ஏற்கனவே வெளிநாடு பூரா நெரிச்சு வாரார் கடவுள். எல்லாம் 1000 லட்சக்கணக்காக செத்து போவான். செத்து அங்கே பூரா. ஏன்னா 7 ஜென்மத்துக்கு முன்னாடி கண்டார ஒளிமை இங்கேருந்து கைலாசிலேருந்து ஐயாவை தூக்கி விட்டவன். லிங்கத்தோட பாடாக தூக்கி கண்டார ஒளிமை இந்த மானிட பிறவி எல்லாம் கண்டார ஒளிமையை சுற்றி தான் பக்கத்தில் கிடக்கான். குண்டிலையும் புடுக்களையும் வச்சு தூக்கி எறிவான் வானர படை இராணுவ வீரர்கள். அமர்நாத் ஜோதிலிங்கத்தில் மானிட பிறவி புல்ல இயந்திரத்தை தூக்கி லத்தி வச்சு கம்பி பழுக்க வச்சு தூக்கி கொண்டு வரையில குண்டிலையும் புடுக்கலையும் கண்டாரையும் நடு ரோட்டில் வித்தோட்டமாக தூக்கி எறிவான். அதான் 108 ஆம்புலன்ஸு, 108 கணக்கு ஓட்டம். இதுதான் பயங்கரமான அடி.